வந்துருச்சுங்க கொசு மருந்து வந்துருச்சுங்க. அடிச்சு விடுங்க. என்ன மருந்துடையாப்பா? ஏதோ மருந்து அடிச்சு விட்டு போகிறாங்க. என்னென்னு கேட்போம். இருட்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு புகை வந்துச்சுன்னா கண்டிப்பாக பயந்துருவோம் நம்ம. ஐயோ ஏதோ நடமாடுகிற எப்போ அப்படின்னு. ஆனால் இப்போதைக்கு நம்ம வந்து எதுவும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா குப்பை எரிக்கிறாங்க, அந்த புகை தான் இது. ஹலோ. சிக்கிக்கலாம் உங்களை யாரும் வரவேற்கல கிட்ட. அவங்க சொன்னது என்ன சொன்னாங்கன்னா 550 ரூபா, 500 ரூபா, அப்புறம் 50 ரூபா, 150 ரூபா இப்படி சொன்னாங்க ப்ரோ. 3,500 3 வாரத்துக்கு எடுப்பாங்க. 1 வாரம் இல்லை 3 வாரம் எடுப்பாங்க. ஒரு மாதமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்னோடது. இல்லைங்க, ஜொமேட்டோலாம் மொத்தமாக வாங்குறாங்க. வெறுத்து போச்சுங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸ்விக்கி வெறுத்து போச்சு எல்லாத்துக்கும். அட்டையாக போடுறானுங்க காசு. செவ்வாய்க்கிழமை விடியங்க தான் 5 மணிக்கு காசு. அப்போ எவனோ ஒரு வீணாக போனதான் என்கிட்ட பேசியிருப்போம் போல. ஹெல்ப்லைனில் போய் கேட்டேன் ப்ரோ. கேட்டதுக்கு தான் சொன்னால் இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். ஓ நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா ப்ரோ? சூப்பர் ப்ரோ. சரி ஓகேங்க, அவ்வளோ. இவன் வேறு அடிச்சுட்டே இருக்கான். போயிட்டா பை. ஓகேங்கண்ணா. எவ்வளோங்கண்ணா கிளி ஜூஸ்? எவ்வளோங்கண்ணா? 20. ஹேபி டிண்டிட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அப்புறம் நான் தாங்க உங்கள் ராகுல். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 வாரம் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ தான் நான் வீடியோ பண்ணுறேன். அண்டு உங்கள்கிட்ட நான் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் பண்ணியிருப்பேன். வீக்லி 1 வீடியோ தான் நான் போஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஏன் இந்த முடிவு எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சேர்ந்துருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வீக்லி 1 வீடியோ நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கி தான் ஓட்ட போகிறேன். ஆக்சுவலாக நான் சொமேட்டோ தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சேன். பட் ஆனால் சொமேட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் இன்ன வரைக்கும் வரலைங்க. நான் 11 மணிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரே சவுண்டாக இருக்குது. 11 மணிலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரே கிடைக்கல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கி நான் ஆன்லைனுக்கு போனேன். அண்ட் உடனே வந்து ஆர்டர் வந்துடுச்சு. இப்போ கூட வந்து ஆர்டர் டிலேன்னு வந்து ஃபோனில் காட்டிக்கிட்டு இருக்குது. எங்கே ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு தெரிலிங்க. ஆக்சுவலாக இனிமேல் தான் பார்க்கணும். நான் டக்குன்னு வந்து ஆர்டர் மட்டும் அக்செப்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். அந்த இமெயில் தான் நம்ம பார்த்துட்டு எந்த லொக்கேஷனும் அங்கே போய்ட்டு ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போய் டெலிவரி பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம இப்போ கிளம்பலாம். என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள், வாங்க போகலாம். நம்ம ரொம்ப லேட்டு இப்போ கிளம்புறது. ஸ்விக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோவப்பட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிளம்புங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போராடிக்கிட்டு இருக்குது. இந்த கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆகிக்கிச்சு. என்னன்னே தெரியல எப்படி லூஸ் ஆச்சு. நம்ம கீழே விழுந்ததில் லூஸ் ஆச்சு. ஆனால் கீழே விழுந்ததில் ஒன்றும் பெருசாக லூஸ் ஆன மாதிரி தெரியலிங்க. ஓகேவா? இது வேறு எவனோ இடிச்சிட்டான்னு எனக்கு என்னமோ தோணுது. எங்கேயாவது நிப்பாட்டி வச்சுட்டு போகும்போது எவனோ இடித்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டான்னு நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஆக்சுவலாக வீட்டில் இருக்கும்போது வந்துருச்சு ஆர்டரு. டக்குன்னு நான் பாட்டுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் எங்கேயும் பார்க்கல. இப்போ தான் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக காவேட்டிப்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது. இங்கே அங்கே தான் போயிட்டுருக்குறோம். அங்கே தான் இந்த ஹோட்டல் இருக்குது. சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொழுதுனிக்கு ஓட்டிக்கிட்டே இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து டக்குன்னு கிடைக்கிது. பாருங்கள், ஒரு 5 நாள் கேப் போடுவோம். ஸ்விக்கி பார்த்திங்கன்னா ஸ்விக்கி காசு தர மாட்டானுங்க. அது ஒரு விஷயம். ஆக்சுவலாக இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அந்த ஆன்போர்டிங் ஃபீஸெல்லாம் வந்து கழிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. போன வாரம் சம்பாதிச்சதாக இருக்கட்டும், இந்த வாரம் சம்பாதிச்சதாக இருக்கட்டும், எல்லாம் கழிக்கிறேன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் மைனஸ்லேயே வர மாட்டேங்குது. எனக்கு அதனால தான் ஸ்விக்கி ஓட்டவே பயமாக இருக்குதுங்க. பார்ப்போம், இன்றைக்கி ஓட்டுறதாச்சும் சம்பளம் போடுறாங்களான்னு பார்ப்போம். அப்படியும் போடலன்னா சொமேட்டோ அப்படியே கொஞ்சம் அதிகமாக ஓட்ட ஆரம்பிக்க வேண்டியதான். ஸ்விக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சமாக ரெஸ்ட்டில் விட்டு அப்படியே அன்இன்ஸ்டால் பண்ணி விட்ற வேண்டியதான். அதுக்கு மேலே என்னங்க பண்ண முடியும்? காசே தர மாட்டேங்கிறாங்க. ஹோட்டலுக்கு வந்தாச்சு. அப்படியே நம்ம ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்புனோம்னு வச்சிங்களேன், செம்மையாக இருக்கும். அதாவது இப்போ நம்ம என்ன வாங்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்க போகிறோம். அண்டு இது என்னங்க ஒரு ஹாலு மாதிரி இருக்குது. எவ்வளோ பெரிய ஹாலம். இங்கே யார் உட்காந்துருக்குறது இல்லை. ப்ரோ ஆர்டர் ப்ரோ சிக்கன் ரைஸ் அங்கேயா? ஓகே ப்ரோ ஆர்டர் ப்ரோ சிக்கன் ரைஸ். சரி ஓகே ப்ரோ. ஏன் இந்த அண்ணன் இப்படி பார்க்குறாரு? நம்மளையே குறுன்னு ஒரு மாதிரி பார்க்குறாரு. பிக்கப் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ஓகேவா? எனக்கு ஸ்விக்கி ஓட்டவே சுத்தமாக உடன்பாடே இல்லை. சொமேட்டோவில் ஆர்டர் வந்துச்சுன்னா சொமேட்டோ ஆர்டர் எடுத்துருவேன். டக்குன்னு காசே தர மாட்டேங்கிறானுங்க. விருப்பம் இருக்குது. அதனால தான் சரி
ஸ்விக்கியே ஓட்டல. பட் இருந்தாலும் அதில் ஆர்டரே வரலையே அப்படின்னு பார்க்கும்போது இதுவே பரவாயில்லன்னு சொல்லி இதை எடுத்துட்டேன். இப்போதைக்கு ஒரு ஆர்டரு 54 ரூபாய்க்கு வந்திருக்கான். சரி பார்க்கல என்ன தான் பண்ணுறாங்கன்னு. வாரத்துக்கு சும்மா ஓட்டி வைப்போம். ஆன்போர்டிங் ஃபீஸ் எப்போ கழிச்சிட்டு நம்ம காசு போட ஆரம்பிக்கிறோங்களோ அப்போ இருந்து நம்ம ரெகுலராக ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சரி ஓகேங்க. இப்போ நம்ம வந்து மொபைல் ஓட்டரில் செட் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டமர் லொக்கேஷனில் போய்ட்டு அப்படியே கொடுக்க வேண்டியதான். ஐயோ என்னங்க பெரிய ரொம்ப இருக்குது. எவ்வளோ தூரம் போகணும்? துறையூர் ரோட்டுக்கு போகணும். 54 ரூபா கொடுக்குறான்னு நம்ம ஆசைப்பட்டா அதுக்கேற்ற மாதிரி வேறு லெவலில் வச்சுட்டானுங்க ஆப்பு. 54 ரூபாங்க. ப்ரோ காரை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு போனாங்கன்னா பின்னாடி வர பைக்காரங்களாம் எப்படி போவாங்க? பாம்பாட்ட நீளமாக போய்கிட்டே இருக்குதே ரூட்டு. ஒரு ஆர்டர் ஸ்விக்கி எடுத்தாலும் வெறுக்க விட்டுருவானுங்க. நல்லா இருக்குடா எப்பா, காசெல்லாம் கொள்ளையடிச்சு நல்லா இருக்குடா. அது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் சேர்ந்தப்போ பாருங்களே ஸ்விக்கியில் எத்தனை பேர் இருந்தாங்க. இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொமேட்டோவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது நான் ஃபஸ்ட்டு யாரெல்லாம் பேசணும் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சொமேட்டோ போட்டுட்டு தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க. வெறுத்து போச்சுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸ்விக்கி வெறுத்து போச்சு எல்லாத்துக்கும். அட்டையாக போடுறானுங்க காசு. இவன் வேறு அடிச்சுட்டே இருக்கான். போயிடா பை. இல்லை இன்னொரு கார் வருது, அதுக்குள்ளே நம்ம பூந்து போயிடலாம். யாருப்பா அது? யாருப்பா ஆர்டர் போட்டது? கால் பண்ணி கேட்போம். இங்கே தான் இருக்குது, நீங்கள் காட்டுது. கால் எடுங்கப்பா. எவ்வளோ நேரம்ப்பா போடுறது உங்களுக்கு? ஆக்சுவலாக என்னங்க இவர் நம்பருக்கு இது மாற்றி கொடுத்துட்டாரா என்னன்னு தெரியலையே. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, வெறுப்பாக இருக்குது. ஹலோ. ஸ்விக்கிக்கெல்லாம் உங்களை யாரும் வரவேற்கல. இரண்டு இதில் அழுத்தணும். உங்களுடைய அழைப்பு விலை மதிப்பு உள்ளது. எங்கள் வாடிக்கையாளர் சேவை பிரதிநிதிகள் வேறொரு உடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, காத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். வணக்கம் சார், உங்கள் கால் ஸ்விக்கி ஆர்டர் மேனேஜ்மெண்ட் டீமோட கனெக்ட் ஆகிருக்கு. ஆர்டரில் என்ன விஷயம்? ஆர்டரில் எந்த விஷயம் இல்லைங்க. இது கஸ்டமர் தான் வந்து கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அண்டு கஸ்டமர் லொக்கேஷன் அட்ரஸும் கரெக்டாக கொடுக்கல. கனெக்ட் பண்ணி தர முயற்சி பண்ணுறேன் சார். கொஞ்சம் நேரம் உங்கள் காலை ஹோல்டில் வச்சுக்கலாங்களா? அப்படியே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க. ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, ஹோல்டில் இருக்கிறான். எப்படி ஒன்றுப்பா, கஸ்டமர் பிடிச்சி வந்துட்டு ஓகே தான். கேட்குதுங்க. ஹலோ. ஓ நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா ப்ரோ? சூப்பர் ப்ரோ. சரி ஓகேங்க, அவ்வளோதான். சரி வெயிட் பண்ணிட்டு வேறு எதுவும் லொக்கேஷன் போயிருப்பீங்களோ அப்படின்னு நினச்சேன். சரி அதான் நான் சரி ஹெல்ப்புக்கு போயிட்டு அவங்ககிட்ட கேட்டேன். என்னால் ஃபைன் பண்ண முடியல அப்படின்னு சொன்னேன். அப்புறமே அவங்க தான் ஹோல்டில் வச்சு விட்டு உங்களுக்கு அப்படியே கான்டாக்ட் வந்து இது பண்ணி விட்டாங்க, கான்ஃபரன்ஸில் போட்டாங்க ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. சரி பாய் ப்ரோ. இது என்னங்க ஒரே புகையாக இருக்குது? ஆத்மா இது கிளம்பி வருதான். பேய்ங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புகையில் தாங்க வரும். இருட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு புகை வந்துச்சுன்னா கண்டிப்பாக பயந்துருவோம் நம்ம. ஐயோ ஏதோ நடமாடுதுரா எப்பா அப்படின்னு. ஆனால் இப்போதைக்கு நம்ம வந்து எதுவும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா குப்பை எரிக்கிறாங்க, அந்த புகை தான் இது.
நீங்களும் ஸ்விக்கி தான் ஓட்டிகிட்டு இருக்கீங்களா? நீங்களும் ஸ்விக்கி தான் ஓட்டிகிட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன். நீங்களும் ஸ்விக்கி தான் ஓட்டிகிட்டு இருக்கீங்களா? நானும் அதான் ஓட்டிகிட்டு இருக்கேன் ப்ரோ. சரி, என்ன பிரச்சனை ப்ரோ? என்னாச்சுன்னு கேட்டேங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை, லொக்கேஷன் மாறி இருக்குது, ஓடிபி போகல. ஓ, ஓடிபி போகலையா ப்ரோ? சரி. உங்களுக்கு கூப்பிடுவாங்க. அன்றைக்கி ஒருத்தர் பார்த்தேங்க ப்ரோ. சரி, அவர் மாதிரியே இருந்தீங்களா? நாங்கள் வழியே போகும்போது பார்த்தோன்னா உங்களையே. சரி, அவர் மாதிரியே தெரிஞ்சிங்க. சரி, அது அப்படி வந்தேண்ணா. சரி, கிட்ட வரும்போது தான் தெரிஞ்சது. சரி, வேறு நீங்கள் அப்படின்னு சொல்லி அது அப்படியே போனேன். போயிட்டு அப்படியே திருப்பிட்டு சரி உங்களோட சரி பேசுவோம், என்ன பிரச்சனை தெரியலன்னு வந்து பகலில் தான் வந்தேன். மாறி வந்தால் ஓடிபி போகணும். ஓகே ப்ரோ. அங்கேயே போய் ஓட்டாச்சு, மறுபடியும் கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் அந்த இதுக்கு போக முடியாது. நான் ப்ராசஸிங் 1 முடிஞ்சிருச்சு, 2வது ஸ்டெப் 2வில். ஓ, வேறு லொக்கேஷன்லேருந்து இங்கே வந்து வாங்குறீங்களா ப்ரோ? சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓ, அப்படிங்களா? ஓகே ப்ரோ. இருக்கிறனால இப்படியே வாங்கிக்கலான்னு இங்கேயே வாங்கிக்கிறோம். இங்கேயே வாங்கிக்கிறாங்களா ப்ரோ? அனுப்பிட்டாங்களா ஓடிபி? வடிக்கிறாங்க. ஸ்விக்கியில் தான் ப்ரோ பிரச்சனை. அன்றைக்கி ஒரு நாள் எனக்கு இப்படி தான் ஆச்சு. அப்புறம் இன்னொருத்தர் வர வச்சுட்டாங்க. நான் போயிட்டேன்னு நினச்சிட்டு இன்னொருத்தர் வர சொல்லிட்டாங்க. அப்புறம் அவர் வந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் யாரோட பார்சல் எடுக்கிறதுன்னு தெரியாமல் வந்து என்னை போக சொல்லிட்டாங்க. அப்படி என்னோடய பார்சல் எடுத்துகிட்டு அப்படி போக சொல்லிட்டாங்கண்ணே. அப்புறம் எனக்கு வந்து பெனால்ட்டி போட்டானுங்க. 249 ரூபா என்னமோ போட்டாங்க பெனால்ட்டி. நான் அப்படியே எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேங்க ப்ரோ. ஓகே, என்ன டைம் போட்டிருக்கீங்க? எதுங்க ப்ரோ? பார்ட் டைமா? இதுவும் நான் பார்ட் டைம் தான் போட்டுக்கிறேன். ஆமாம், பார்ட் டைம் போட்டுறேன். நான் வெள்ளிக்கிழமை இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இப்படி தான் ஓட்ட முடியும் என்னால். 7 to 11 போட்டிருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ, 7 to 11 என்னோடய டைமு. என்னோடய டைம் மாற்ற சொன்னேன் மதியானத்துக்கு. அவனுக்கு வந்து மாற்ற மாட்டேங்கிறானுங்க. அவனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் ஓட்டுங்க, நீங்கள் ஒழுங்காக ஓட்ட மாட்டேங்கிறீங்க. அமௌண்ட்டு கிட்ட வரலைங்கிறீங்களா? ஆமாங்க ப்ரோ, இது ஃப்ளோட்டிங் கேஸ்லேயாச்சும் கழிச்சிக்கிட்டா பரவாயில்ல, அதுவும் கழிச்சிக்க மாட்டேங்கிறானுங்க. இந்தங்க பாருங்களேன், எவ்வளோ போட்டிருக்கீங்க? வீக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக போட்டது ரெண்டுமே எதுவுமே பண்ண மாட்டேங்கிறானுங்க. 150. இது இன்னொரு கான்செப்ட் இருக்குது. ஓகே ப்ரோ. நீங்கள் சேர்ந்து இப்போ கரெக்டாக எத்தனை நாள்? ஆன்போர்டிங் ஃபீஸ் தானே எடுத்துகிட்டு இருக்கிறானுங்க. ஆன்போர்டிங் ஃபீஸ் எடுக்கிற மாதிரி மைனஸ் போடணும்ல ப்ரோ. மைனஸ் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ மைனஸே எதுவும் போட மாட்டேங்கிறானுங்களே. அந்த அமௌண்ட் வரலையே உங்களுக்கு? இப்போ இது 378 ரூபா. ஆமாங்க ப்ரோ. அது இல்லாமல் 55 ரூபா மைனஸில் இருக்குது. ஆமாங்க ப்ரோ. இப்போ 500 ரூபா 3 வாரத்துக்கு எடுப்பானுங்க. ஓகே ப்ரோ. இப்போ இது ரெண்டையும் சேர்த்துனாலே 3ஐயும் சேர்த்துனாலே 500 ரூபா வராது. ஓ ஆமாம் ப்ரோ, கரெக்டு ப்ரோ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா -155 இருந்துச்சு நான் வீட்டில் பார்க்கும்போது. இப்போ -55 மாதிரி இருக்குது. அதான் சொல்கிறேன், அவங்க பெனால்ட்டிக்கு காசு எடுப்பாங்கல்ல, 3 வாரத்துக்கு 500 ரூபா பிடிப்பாங்க. 3 வாரத்துக்கு அப்புறம் 3 வாரத்துக்கு உங்களுக்கு ஜொமேட்டோவில் எப்படி 1800 ரூபா கட்டுறீங்களா? என்கிட்ட அவங்க சொன்னது என்ன சொன்னாங்கன்னா 550 ரூபா, 500 ரூபா, அப்புறம் 50 ரூபா, 150 ரூபா இப்படி சொன்னாங்க ப்ரோ. 3 வாரத்துக்கு எடுப்பாங்க. 1 வாரம் இல்லை, 3 வாரம் எடுப்பாங்க. ஒரு மாதமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்னோடது. இல்லைங்க, ஜொமேட்டோலாம் மொத்தமாக வாங்குறாங்க. ஓகே ப்ரோ. 3 பிரித்து வாங்குறாங்க, அவ்வளோ வித்தியாசம். ஓ, 3 பிரித்து வாங்குறாங்களா ப்ரோ? இது நான் சொமேட்டோ சேர்ந்ததே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைமில் தான் சேர்ந்துருக்கிறேன். எப்படின்னா ப்ரோ, பார்ட் டைம் பே கட்டுறது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் போட்டு. ஆமாம், ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுக்கிற மாதிரி 1600 ரூபா வந்து தரணும் ப்ரோ. 1600 ரூபா கட்டல நான். 1600 ரூபாய்க்கு தான் நான் வந்து புக்கே பண்ணேன். அது சொமேட்டோ அந்த டிஷர்ட் இதெல்லாம் சேர்ந்து 1600 ரூபா, அதாவது பார்ட்டாக பே பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டு 150 ரூபா பே பண்ணோம் ப்ரோ, டிஷர்ட்டு அப்புறம் இந்த இதெல்லாம் பேக் வாங்குறதுக்கு. அங்கே ப்ரோ சொமேட்டோவில் சூப்பர் ப்ரோ. என்னென்னா நம்ம ஓட்டுற காசை கரெக்டாக எடுத்துக்குவாங்க. எதுங்க ப்ரோ? கிலோமீட்டருக்கு 10 ரூபா. கிலோமீட்டர் 10 ரூபா. அதுவும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா அது இன்சென்டிவ் வரலினாலும் பரவாயில்ல ப்ரோ. அந்த டிப்ஸ் கொடுக்குறது எல்லாமே நமக்கு தான் வரும். அது கண்டிப்பாக அது ஸ்ட்ரைட்டாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இது வந்து அப்படி தர மாட்டேங்கிறானுங்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை போடுறேன்றாங்க. சனிக்கிழமை போட்டுட்டு இருக்காங்களா ப்ரோ? இப்போ மாற்றிட்டாங்களா அமௌண்ட்டா? ஆமாம், திங்கக்கிழமை வந்து அமௌண்ட்டு நம்ம எவ்வளோ ஓட்டுறோமோ அதை கணக்கு பார்த்து கம்ப்ளீட் கணக்கு முடிப்பாங்க. செவ்வாய்க்கிழமை விடியங்காதான் 5 மணிக்கு காசு. அப்போ எவனோ ஒரு வீணாக போனதான் தான் என்கிட்ட பேசியிருப்போம் போல. ஹெல்ப்லைனில் போய் கேட்டேன் ப்ரோ. கேட்டதுக்கு தான் சொன்னால் இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். சனிக்கிழமை ஃபோன் பண்ணி கேட்டால் என்ன அப்படியே இருக்குது அப்படின்னு கேட்டால் அது இதில் பிடிச்சாச்சுங்க ஆன்போர்டிங் ஃபீஸில் அப்படின்னு இன்னொரு அக்கா சொல்கிறாங்க. அங்கேயே ஒழுங்காக தெளிவே இல்லை ப்ரோ, மேனேஜ்மெண்ட்லேயே. ஒன்றும் பண்ண முடியாது. இதில் சொமேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ இந்த பெஸ்ட்டாக இருக்குது அந்த மேனேஜரா ப்ரோ, அவங்க நாமக்கல்ல மேனேஜர் இல்லைங்க, அவன் சேலத்தில் உட்காந்துருக்காப்ல. இல்லை ப்ரோ, ஏதோ ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்துருக்குது, மீட்டிங் இருக்குது, வந்துட்டு ஃப்ளீட் மேனேஜர். ஒழுங்காகவே ஆர்டர் வர முடியுது ப்ரோ. பார்ட் டைமில் ஓட்டினா எதாவது பிரச்சனை வரும். இப்போ நார்மலாக உங்களுக்கு ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே, 10 ரூபா வருது.
அந்த இன்சென்டிவ் கிடையாது. ஆனால் அதில் இருக்கிறது பெனிஃபிட் எல்லாமே பெனிஃபிட். ஆமாம் சூப்பர் ப்ரோ. ஆனால் அது வந்து இன்சென்டிவ் முடிக்கணும். ஆமாம் ப்ரோ. கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வச்சாலும் இன்சென்டிவ் கிடையாது, வேறு வழியே இல்லை. என்கிட்ட நான் சேர்ந்தப்பில் சொல்லவே இல்லை ப்ரோ இந்த மாதிரி வந்து ஆன்போர்டிங் ஃபீஸ் கட்டுறது. ஆனால் சொமேட்டோவில் நேர்மையாக இருந்தாங்க ப்ரோ. எல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டாங்க, 1600 கட்டணும்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. இங்கே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வச்சிங்களே, நீங்கள் ஜஸ்ட்டு 490 ரூபாவா ப்ரோ, 450 ரூபாவா அந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த இதுக்கு பேக்கு, அது மட்டும் கட்டினா போதும். ஆன்போர்டிங் ஃபீஸ் வந்து ஒரு வார்த்தை கூட பேசல ப்ரோ. ஆனால் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் எடுத்துட்டானுங்க. இதில் சொல்ல மாட்டாங்க, ஆனால் மாதம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சைலண்ட்டாக வச்சு எடுத்துடுறானுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கும். ஓகே ப்ரோ. காட்டுக்குள்ளே சார் கடிச்சிக்கிட்டு இருக்காங்க, அங்கேயே உள்ளதாக வந்து நீ கொடுக்கணும் அப்படின்ட்டான். சரி பில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்ட்டு நான் போயிட்டு கொடுத்துட்டு, எதுக்கடா இவ்வளோ சீக்கிரத்தில் கொண்டாந்து அப்படின்னா, டைமிங் அவ்வளோதானா, இதுக்கு மேலே லேட்டாக வந்து திட்டுவீங்களா அப்படின்னா, சீக்கிரமாக நீ கொண்டாட கூடாது, எது கொண்டாந்து அப்படின்னா எதுவும் பேசல ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் அடுத்த ஆர்டர் நான் கரெக்ட் பண்ணி கொண்டாந்துக்கிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இல்லைன்னா பிடிச்சி வச்சுட்டு தண்ணி அடிக்கிற பக்கம் இதான் ஒரு பிரச்சனையே. அந்த மாதிரி இடத்துல மாட்டினா தான் பெரிய பிரச்சனையே நமக்கு. ஆனால் ஸ்விக்கியில் தான் இப்படி விட்றானுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு முறை என்ன நினச்சேன்னா, ஒருத்தர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு கடைகிட்ட இருந்து மாற்றி விட்டார் போல் ஆர்டரை. நாங்கள் வந்து தேடிக்கிட்டு இருந்தேன், என்னடா இப்படி ஒரு கடையே காணாமல் என்ன அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தேன். ஒரு கடைக்கு 2 ஐடி இருக்குது. அப்படியா ப்ரோ? இப்போ எப்படி காமிக்குதுன்னா, நம்ம அடையார் ஆனந்த பவன் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க ப்ரோ. ஆரிய பவன் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். ஆரிய பவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரேவதியே அது ஒரு பேர் இருக்குது, 2 இருக்குது. அதே மாதிரி மோகனூர் ரோட்டில் அமிர்தம்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. ஆமாம் ப்ரோ. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. 2 ஐடி 2 இது கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க கொரோனா டைமில் மாற்றிக்கிட்டாங்க எல்லாம். அப்போலேருந்து அந்த ஐடி இன்னும் இருக்குது. என்ன பண்ணிட்டாருன்னா அவர் அப்படியே இங்கே சேஞ்ச் பண்ணி விட்டார். அப்போ எனக்கு புரியல எதிராக சேஞ்ச் பண்ணி விட்டார் அப்படின்னு. பரவாயில்லையே 61 ரூபா கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். குறைச்சியோ பார்த்தா தூசூர் ஏரியெலாம் தாண்டி அங்கே போயிடுச்சு ப்ரோ. போயிட்டு ஒரு கிராமத்துக்குள்ள உள்ளார போயிடுச்சு. அங்கே போய் தேட ஆரம்பிச்சிட்டேன். அங்கே போய் கண்டே பிடிக்க முடியல. கஸ்டமருக்கு கட்டண அட்ரஸும் கொடுக்கலையா, அப்புறம் ஃபோனும் பண்ண அட்டன் பண்ணலையா. எனக்கு அப்படியே செம லாக்கு போச்சுரா, அவ்வளோதான் இன்றைக்கி நாளே வேஸ்ட் ஆச்சு, காசு போச்சு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்களே வெளியே வந்துட்டாங்க எப்படி கண்டுபிடிச்சி. அவர் நாம ஓட்டினா நமக்கு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ரேட்டிங்ஸ் வரும். ரிஜெக்ட் பண்ணாமல் ஓட்டினா ரேட்டிங்ஸை பொறுத்து தான் ஆர்டரே. இப்போ அந்த ரேட்டிங்ஸ் பொறுத்து ஆர்டரே அதிகமாக விடுவோம். யார் அதிகமாக ரேட்டிங்ஸ் வச்சுருக்காங்களோ ஆர்டர் டக்குன்னு விடுவோம். ஆனால் இப்போ ஆர்டர் டெலிவரியும் பண்ணணும். எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர் கேர் கால் பண்ணாமல் நம்மளே எல்லாத்தையும் டக்குன்னு முடிச்சு டெலிவரி பண்ணிட்டோம்னா ரேட்டிங்ஸ் விடுவோம். கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி ஹெல்ப் கேட்காம முடிக்கணும். கம்ப்ளைண்ட் அதிகமாக கொண்டு போகாமல் நம்மளே எல்லாத்தையும் டக்குன்னு முடிச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட்டே பண்ண எதுக்குமே கொண்டு போகக்கூடாது, முடியாத பட்சத்துக்கு போகலாம். புரியுதுங்க ப்ரோ. அந்த மாதிரி இது பண்ணுறவங்களுக்கு ஆர்டர் டக்குன்னு விடுவோம். நிறையா இருக்குது. இதோ சொன்னே வந்துருச்சு. சூப்பர் எவ்வளோ வந்துருக்குதுங்க. ஆமாம் ப்ரோ. சொமேட்டோ அடிச்சுடுங்க. எங்கே 44 ரூபா வந்துருக்குது ப்ரோ. ஆமாம். அங்கே போகணும். அங்கே போனால் 1 மணி நேரம் நிற்பாங்க. நான் வந்து 11:30 வெயிட் பண்ணி இப்போ தான் சொமேட்டோவில் மொதல் ஆர்டர் எடுக்கிறேன் ப்ரோ. சரி நான் வரட்டா ப்ரோ? பார்த்துங்க ப்ரோ, உடம்பு பார்த்துங்க. பை. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு பேசுகிறாரு. நல்லா பேசினாரப்பா. பாய் ப்ரோ. இந்தாங்க. சார் புரியலிங்கண்ணா. என்ன சொன்னீங்கண்ணா? ஹெல்ப் ஆகுங்கண்ணா. என்னன்னு கேட்குறாங்க, சொல்லி வாங்கிக்கலாம் சார். பிளைண்ட் ஹாஸ்பிட்டல் வேலை முடிஞ்சு ஹெல்ப் பண்ணலாங்க சார். கொடுத்துட்டேன் ப்ரோ. என்னாச்சுங்க இப்படி போகலாம்ல ப்ரோ? என்னாச்சு? ஓ, சொர்க்கவாசல் தரப்புல இன்றைக்கி மறந்தே போயிட்டேங்க. சரி ஓகேங்க ப்ரோ. ஓகே, இன்னொரு ஆட்டோ நம்ம எடுத்துருந்தோம்னா கரெக்டாக வந்துருக்கும். இந்தாங்க, என்னால் முடிஞ்சது அவ்வளோதான் முடியும். சாரிங்க. ஓகே தானே? பாருங்களே, காசு வாங்கினதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசாத போகிறாங்க. வந்துருச்சுங்க. கொசு மருந்து வந்துருச்சுங்க. அடிச்சு விடுங்க. என்ன மருந்துடா ஏப்பா? ஏதோ மருந்து அடிச்சு விட்டு போகிறாங்க. என்னன்னு கேட்பான். ஐயோ முடியலையப்பா, புகையா போதே. என்னடா புகை இது? புகையா வருது. 564 ரூபாங்க ப்ரோ. 564ங்க ப்ரோ. ஆமாங்க ப்ரோ, 564. ஓகேவா? 14 ரூபா தரணும் சார். 16 ரூபா தரணும். ஓகே ப்ரோ.
எப்பா விட்டாங்கப்பா சாமி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க? கிளி ஜோசியமா? மொத்தம் 3 போதுங்க 2. உன்னோட எதிர்கால வாழ்க்கை, எதிர்கால திசை எல்லாமே சிறப்பாக இருக்குது. ராகு கேது கிளி ஜோசியம் போல. மார்கழியோட தீர்வு. என்ன பசங்களை வந்து பார்க்குறாங்க, எந்த புதுசாக இருக்குது. 10-12 மாதம் ஆகுது. போராட்டம், வேதனை, குழப்பம் உனக்கு அதிகம் இருக்குது. இந்த குழப்பம், வேதனை ஜனவரி 1 தீர்ந்துடும். 20 வயசுக்கு நான் வாங்கிட்டேன். ஓகேண்ணா. எவ்வளோங்கண்ணா கிளி ஜோசி? எவ்வளோங்கண்ணா? 20. சரி, என்னடா புதுசாக பசங்களாம் பார்க்குறாங்க கிளி ஜோசியன்னு வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இருந்தா சக்கரவர்த்தி, அவனே ராஜா, அவனே மந்திரி. 3 குணம், 62 புத்தி. வாய் சும்மா இருக்காது. செயற்கையில் நீ முதல்ல உழுவ, கடைசியில் தலை தான் உருடுது. ஆனால் கற்பனை ஆசை அதிகம் இருக்குது. இந்த ஆசையை குறை, மோகத்தை குறை, வெடிப்பில் மெயின். வாரி போவேன், ராஜ்யத்தோடு வாழ்வேன். கடவுள் முடியாதவங்களுக்கு தானம் பண்ணு. நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் அவ்வளோதான். இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது டைம். இந்த வருஷத்தோட ஆஃப் பண்ணி வச்சிடலாம். செயற்கை இருக்க இந்த வருஷத்தோட கழிவு ஆஃப் பண்ணிட்டேங்க. கோ ஆஃப்லைனு. நம்ம கிளி ஜோசியத்தை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புனா கரெக்டாக இருக்கும். சரி சார். சொல்லுங்கண்ணா. சரியா? ராகுல். ஆமாம், 26. ராகுலுக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஹலோ, சொல்லு. ராகுல் உங்கள் பேரா? ராகுல்ண்ணா. நேரம் டைம் கேமரா அடிக்கீங்களோ? இருக்கட்டும், அப்படியே சொல்லுங்கண்ணா. அப்படியே என்ன தவி? நேரம் டைம் எல்லாமே நல்லா இருக்கு. ஓகேண்ணா. இந்த ஆண்டு உங்களோட கனவு நிறைவேறும். ஓகே. கனவுனா என்ன? உங்கள் வாழ்க்கை, உங்களோட உரந்தரமான எண்ணம் நிறைவேறும். ஓகேண்ணா. ஆனால் தன்னோட முடிவும் தன்னோட நிலை எந்த வழியிலும் உங்களுக்கு குறையாது. ஓகேண்ணா. நம்பினா திருவண்ணாமலை வரைக்கும் போயிடுவீங்க. ஓகேண்ணா. ஆனால் நம்பணுன்னா யாரையும் நம்ப மாட்டீங்க. தன்னோட தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, மனசுக்குள்ள நேசம் பாசமெல்லாம் அதிகம் இருக்கும். ஆனால் மனசில் இருக்க உண்மையை வந்து யார்ட்டையும் காட்டிக்கிற மாட்டீங்க. ஓகே. இப்போ ஒரு 65 நாளாக ஒரு குழப்பத்தில் உட்காந்துருக்கீங்க. ஆமாம். அது சோறு இல்லை, தண்ணியில் இல்லை. இந்த ஜனவரி உங்களுக்கு புதிய மாற்றத்தை கொடுக்க வேண்டிய நிலை. ஓகே. ஆனால் மேரேஜ்னு அமைஞ்சா 27 இல்லை 29 முடியணும். மேரேஜ் முடிஞ்சுதான் முடியலையா? இன்னும் முடியலண்ணா. வயசு எத்தனை சொன்னீங்க? 26. 26. இந்த 26-7 ஜனவரிக்கு மேலே உங்களுக்கு வாழ்க்கை பிரச்சனை இருக்குது. அதை விட்டால் தான் 29. வாழ்க்கை பிரச்சனை என்னங்கண்ணா? கல்யாணம். ஓகேண்ணா. மேரேஜ்ன்ற பவர் வந்து 27 இல்லை 29 கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்க. ஓகேண்ணா. அதை விட்டால் தான் 31. ஓகேண்ணா. இப்போ தனியாரோ இல்லை உங்கள் பிஸ்னஸோ வேலையில் புதிய ஒரு சேஞ்ச் ஒரு வருது. வேலை பார்த்துக்கிட்டீங்க? நானாங்கண்ணா, நான் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் படிச்சுட்டு இருக்கிறேன். அதில் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறேன். அதெல்லாம் பாஸ் ஆகுதுங்க. ஓகேண்ணா. இந்த 2024 ஜனவரிக்கு மேலே பாஸ் ஆகும். ஓகேண்ணா. இந்த 65 நாள் அந்த குழப்பம்தான். ஆமாங்கண்ணா. பாஸ் ஆகுது, பாஸ் எதிர்பார்க்கிங்க. ஆமாம், நான் நிறைய வேலை யோசிச்சு வச்சுருந்தேன், எல்லாமே குழப்பமாக தான் இருந்துச்சு. இதுதான் லாஸ்ட்டு உங்களுக்கு இந்த அமைப்பு 2027. அப்போ 24 ஓகேண்ணா. ஜனவரிக்கு மேலே ஒரு வாரம் போயிடணும். ஓகேண்ணா. ஜனவரிக்கு மேலே முன்னேற்றம். ஓகேங்கண்ணா. முன்னேற்றம். இடையில ஒரு மங்கையால் குழப்பம். எப்படிங்கண்ணா? ஒரு 20லேருந்து 25லேருந்து 26 இல்லை 24 23க்குள்ள ஒரு எண்ணங்கள் வந்து அந்த அளவுக்கு அது என்னன்னு தெரியலிங்கண்ணா. அது மறந்துருக்கும் ஒரு வேளை. மாறுங்களா? நீங்கள் எதுவும் நினைச்சிங்களா நினைக்கலையா? நான் மனசுக்குள்ளே எதுவும் நினைக்கலைங்கண்ணா. சைட்டாக பார்வை அந்த பொண்ணை நீங்கள் விரும்பலை. சைட்டாக ஒரு எல்லாரும் காலேஜில் என் பையன் படிக்க வேணும், நீங்களும் அதை விரும்ப வேண்டிய உலகம் தான். ஆனால் அந்த எண்ணம் உங்களுக்கு இல்லை. அந்த எண்ணம் இல்லை. வாழ்க்கை வளரணும். ஆமாம். படிப்பில் கவனம் சாத்தணும். ஆமாண்ணா. நல்ல பொக்கிஷன் போகணும். ஆமாம். நம்ம முன்னேறணும். ஆமாண்ணா. 4 ஒரு கையை எதிர்பார்க்கக்கூடாது. கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமாண்ணா. யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன் நான். ஆனால் இந்த 2 வருஷமாக உங்களை ஆட்டி படைக்குது. ஆமாண்ணா. இது முன்னோர்கள் செஞ்ச பாவம். அப்படியாண்ணா? அதனால தான் நான் இங்கே ஆட்டி படைக்கிறேன். சூனியெல்லாம் உங்களுக்கு கிடையாது. செய்வன சூனியெல்லாம் இல்லை. எது பண்ணாலுமே முயற்சி பண்ணாலும் அது நடக்க மாட்டேங்குது. முன்னோர் குறை இருக்கு. எத்தனை வருஷங்கண்ணா அது இருக்கும்? வந்து உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. 5 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. ஓகேண்ணா. தாய்க்கு நீங்கள் செல்ல மகன். ஆமாம். ஆனால் உங்கள் வீட்டில் தலச பொண்ணாக இருந்தால் தான் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. ஓகே. குழந்தை நான் சொன்னது அந்த வெத்தலை இதான்.
பாவம் நீங்கள் எடுத்துருங்க. கழிச்சா மாறும். அதை செஞ்சீங்கன்னா அந்த திருவண்ணாமலை அருணாச்சலம் உங்கள் வாழ்க்கையே மாறுங்க. செஞ்சுட்டீங்கன்னா மாறி. இது என்ன சாமி ஃபோட்டோ வந்துருக்குதுங்கண்ணா? ஆமாம் சாமி, திருவண்ணாமலை அருணாச்சலம் செஞ்சீங்கன்னா தோஷம் கழியும். எங்கள் அம்மா திருவண்ணாமலை தான் நீ போகிறாங்கன்னு நினைக்கிறேன். போடுங்க, இதை நான் செஞ்சுட்டு போயிருங்க. ஐயோட இருக்கு நான் சொல்லவே செய்யுது. ஓகே, முடியுமா முடியாது உங்களுக்கு? சொல்லுங்கண்ணா, என்னென்னு சொல்லுங்கள், செய்கிறேன். செஞ்சால் நல்லா சாமி ஒரு சீட் எடுக்க சொல்லு சாமி உங்களால். அவர் கிடைங்க அந்த இடத்துல சாமிகிட்ட கொடுங்க. வந்து உட்காருமியா, எடுக்க ஒரு சீட்டு சாமி அந்த தகடு முடியுங்க. ஹலோ யார்? ஹலோ யார்? ஓ, சொமேட்டோ ஆர்டர் போட்டிங்களா? இப்போ டெலிவரி பண்ணியிருப்பேங்க. அதில் இல்லைங்களா? தெரியலிங்களே, அவங்க கொடுத்தது நான் அப்படியே எடுத்து வந்துட்டேங்க. இதுதான் அவங்க கொடுத்தாங்க. வேலை பார்த்தாரு இந்த இடத்துக்கு போது அவர் எல்லாம் இருக்காரு. அதான் அங்கே கால் பண்ணி கேளுங்க. அதை விட்டுட்டு அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க உள்ளுக்குள்ளே அங்கே. ஓகேங்க. என்ன மிஸ் ஆகிருக்குதுங்க அதில்? அப்படிங்களா? ஓ, அது என்னன்னு தெரியலிங்களே. அவங்க கொடுத்தது அப்படியே வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருங்க. இதுதான் கொடுத்தாங்க அவங்க உள்ளுக்குள்ளே. ஏன்னா நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது இல்லைங்க, அதுக்கு தான். அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிடுங்க. மறுபடியும் இன்னொரு ஆள் கொண்டாந்து தந்துடுவாங்க உங்களுக்கு மேக்ஸிமம். அப்படிங்களா? நீங்கள் அந்த அந்த கடைக்கே ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னா கால் பண்ணி கேளுங்க இல்லைன்னா. ஓகேங்க ப்ரோ. ஏன்னா நாங்கள் ஜஸ்ட்டு அவங்க கொடுக்குற ஃபுட்டை அப்படியே கொண்டு வந்து உங்களுக்கு தரது தான் வேலை. ஏன்னா நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாதுங்க ப்ரோ உள்ளுக்குள்ளே, அதுக்கு தாங்க ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. இந்த தோசை இதோட கழியணும். என்னோட முன்னொரு தோசை வந்து போடுங்க. இந்த பாவ தோசை கழியணும் போடுங்க. இந்த பாவ இதெல்லாம் கழிஞ்சு எங்கள் குடும்பத்தில் எனக்கு ஜனவரி பிறந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி போடுங்க. இந்த பாவ தோசம் எல்லாம் கழியணும். எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு நல்ல அந்த இன்ட்ரியில் பாஸ் ஆகணும், எங்கே போனாலும் வீண் பழி வீண் பொருள்லாம் போடுதுன்னு சொல்லுங்க. 20 ரூபா வாங்கினா உங்கள் தகுதிக்கு காசு கொடுங்க. நான் சொன்ன விளையாச்சு இது எவ்வளோங்கண்ணா? அதுக்கு எவ்வளோ 38 108 நாள் 3000 சொல்லுங்கள். ஓ, எல்லாத்துக்குமே இப்பயே வச்சிடணுமாங்கண்ணா? அந்தளவுக்குலாம் இல்லையேங்கண்ணா காசு இப்போ கையில். கொடுங்க இல்லைங்கண்ணா, இப்போ நான் வண்டி ஓட்டணும். இல்லை இருக்கிறத கொடுங்க. நல்ல வெட்டியாக எனக்கு பேங்கில் கூகுளில் போட்டு விட்டுட்டீங்களா? எதுங்கண்ணா? காசா போட்டுடலாங்கண்ணா. இன்னும் அது பண்ணி முடிச்சா அப்படி போட்டுருவேன் நான். பண்ணி நான் முடிக்கணும். முடிக்கிறதான சுற்றி இருக்கு. ஓகேங்கண்ணா. காசு வைங்க. முடிக்கிறது தானே செஞ்சுருக்கு. ஏன்னா இல்லைங்கண்ணா, என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது இப்போ. சரி, இருக்கிறத கொடுங்க. மிச்சது நல்லபடியாக எனக்கு காசு ஆடும் கொண்டு கொடுங்க. போங்க. ஆமாம் போங்க. கண்டிப்பாக பாருங்கள், ஒன்றாந்தேதி உங்களுக்கு பாஸ் ஆகிடும். எந்த விசேஷம் ஆஞ்சநேயர் மலையிலே தான். ஓகே வாங்கண்ணா. இப்போ இதெல்லாம் 20 ரூபா சில்லறையாக தான் இருக்குது எல்லாம். ஓகே தானே? இப்போ நீங்கள் எவ்வளோ இருக்குது இதில்? 800 ரூபா இருக்குது. 800 ரூபா இருக்குதா? எவ்வளோ தரணும்? நாளைக்கு போட்டுருக்கீங்களா? எதுக்கு போட்டுருக்கீங்க? மிச்ச காசா? மிச்ச காசா? ஆமாம், கூகுளில் போட்டுருங்க. நிப்பாட்டக்கூடாது. நான் செஞ்சு முடிச்சிடுவேன். செஞ்சு முடிச்சிருங்கண்ணா. நீங்கள் என்னைக்கு போட்டுருக்கீங்களா? பிற போட்டுருக்கீங்களா? அண்ணா நீங்கள் செஞ்சு முடிச்சு சொல்லுங்கண்ணா, நான் போடுறேன் உங்களுக்கு. இப்போயே செஞ்சுருக்குமா? இப்பயே செஞ்சுருங்க. இது செஞ்சுருங்க. மிச்ச காசு தெரியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் அது. ஓகேண்ணா. ஏன்னா நீங்கள் பண்ணுறதுல ஓகே தானேங்கண்ணா? கடவுளே ஓகே. என்ன தம்பி, நல்லா இருப்போம். ஓகேண்ணா. காசு செலவு பண்ணுறோம். முருகர்னு போட்டா ஓமன் போட்டுட்டா? ஓம் போட்டு முருகன் போட்டு. ஓகேண்ணா. முருகனா? அதில் போட்டுங்க. முருகன் அதில் போட்டுங்க. எல்லாம் போட்டுங்க. போதும். இதுலேயும் போட்டுங்க. போடுங்க. இதில் வைங்க. அப்படி போதும். இது என்னங்கண்ணா பண்ணணும் இப்போ? அப்படியே எதிர்த்து உள்ளே போடுங்க. இதோட உள்ளே போடுங்க. இது ஏங்கண்ணா? போடுங்க. ஓகேண்ணா. இதை 4ஆம் படிங்க. 4ஆம் படிக்கணுமாங்கண்ணா? இன்னொரு டைம் படிக்கணுமாங்கண்ணா? அப்படி நெச்சே காட்டுங்க. கழட்டி வச்சுட்டேண்ணா இதுக்கு மேலே. ஆக்சுவலாக அந்த ஜோசியர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, யார்கிட்டையும் பேச்சு வச்சக்கூடாதுன்னாரு. பேசாமல் வீட்டுக்கு போயிட்டு அப்படி வீட்டுக்கு போக வேண்டியதாங்க.